ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து லேட்டாக ஷேர் பண்ணாலும் ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவோட ஒரு கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவேன். அந்த பார்ட் யாராவது பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். நிறையா வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கூட அதில் கொடுத்துருப்பேன். இப்போது ஈவினிங் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 5:30லேருந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் கிளியராக தெரியல. ஸோ ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். மார்னிங் வந்து பீமரத சாந்தி முடிஞ்சு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பூனல் ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நானும் சரண்யாக்காவும் ஒரே மாதிரி சாரீ வந்து வியர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நார்மலாக சாரீ மாதிரி பார்க்கும்போது இது இவ்வளோ கிராண்டாக இருக்குமான்னு தெரியல. பட் கட்டினதும் வந்து அந்த ஜுவல் செட்டோட பார்க்கும்போது ஓவரால் வந்து லுக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெண்டு நாள் வந்து ஃபங்க்ஷன் எல்லாமே ஈவினிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங்லேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து ஒரு 2 days சேர்ந்த மாதிரியான ஒரு வீடியோ. அண்ட் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து சரண் எம்ப்ராய்டரி அப்படின்றவங்க எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஆரி ஒர்க்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. யாருக்காவது வந்து அவங்களோட டீட்டெயில் வேணும்னா கேளுங்க, நான் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அவங்களது வந்து நம்ம நேராக போய் கொடுக்கணும் அப்படின்றால நம்மளோட அளவு ப்ளவுஸ் வந்து அண்ட் வந்து கிளாத் டிசைன் மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம கொரியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால நான் அந்த வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து சீர்தட்டில் பார்த்திங்கன்னா வரிசைலாம் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இந்த கோல்டன் கலர் பிளேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாங்க. ஏன்னா நம்ம வந்து பிளேட் வாங்கி அது மேலே டெக்கர் பண்ணி இவ்வளோ வேலை பார்க்குறதுக்கு நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி செலக்ட் பண்ணி அதில் அழகாக அப்படியே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக இருந்தது. அண்ட் இதிலே வந்து ஃபர்ஸ்ட் வச்சுருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பிளேட் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து என்னென்னலாம் செட் பண்ணணுமோ எல்லாமே வந்து மார்னிங் எல்லோரும் வரத்துக்குள்ளே கடகடன்னு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நானே வந்து இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்கும்போது ஸோ சாரீ இந்த மாதிரி முன்னாடி பிடிக்கிறது சுத்தமாக வந்து நல்லாவே இல்லை. நான் வீடியோ எடிட் பண்ணும்போதே வந்து அதை யோசிச்சுட்டு தான் பண்ணுவேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் வந்து நான் யோசிப்பேன் அந்த மாதிரி பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அந்த சாரீன்றது ஒரு கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அது ஏன்னே வந்து எனக்கு தெரியலங்க. நான் எவ்வளோ ப்ராப்பராக வேர் பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் சில ஃபங்க்ஷனுக்குன்னா கண்டிப்பாக நம்ம போட்டு தான் ஆகணும் அப்படிங்கும்போது ஸோ நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிடிச்சி வந்து அப்போ நமக்கு நல்லா வசதியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இல்லை. மேபி இந்த பழக்கம் யாருக்கிட்டையாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நானும் வந்து அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்லேருந்து அந்த மாதிரி வந்து முன்னாடி பிடிச்சிக்க கூடாது அந்த சாரியை அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது ஏன் நான் இப்போ வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா அது ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து எனக்கே நல்லாவே இல்லை சுத்தமாக. ஸோ அதனால் நான் அதை சொன்னேன். ஓகே, எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபோட்டோஸ்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த ஃபோட்டோஸ் எடுத்துனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபேஸ் எல்லாமே டல்லாகிடும் அப்படின்றதுக்காக முன்னாடியே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஃபங்க்ஷன் வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு காஸ்டியூம் காட்டுறேன் பாருங்கள். அழகாக வந்து போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு அந்த காஸ்டியூம் பார்க்கறதுக்கு. எனக்கு அந்த ஹாஃப் சாரி மாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி பட்டில் இருந்தது. அந்த ஃபுல்லாக வந்து அந்த போட்டிருக்க அந்த சோக்கோட சேர்த்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் சாரி ரொம்ப பிடிக்கும். நான் ஹாஃப் சாரி வந்து நான் போட்டதே கிடையாது. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சாரீஸ்லாம் ஸோ நம்ம அம்மாவோட சாரீ, அப்புறம் மதுரையோட சாரி, இந்த பழைய பட்டு சாரீலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து கொஞ்சம் அந்த பட்டு மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் வந்து குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் வந்து ஆக்சுவலாக சாங் வந்து சுத்தமாக சவுண்டில் கிளியராக கேட்கலங்க. பட் அவ்வளோ நல்லா வந்து பாடுவாள். ஃபங்க்ஷன் அப்படின்னா அவளை மிஸ் பண்ணாமல் வந்து பாட வச்சுருவாங்க. பட் வந்து எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சவுண்ட் வந்து கிளியராக இல்லை. ஸோ இந்த மாதிரி அழகாக பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக போச்சு. ஆஃப்டர்நூன் அங்கே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. நான் மறுநாள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருந்தது, அடுத்தடுத்து வந்து வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம். இந்த சின்ன விளாக் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபங்க்ஷனில் எடுத்த அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோட நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ் பண்ண விளாக் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய யூஸ் பண்ண விளாக் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.